இந்த ஓய்வு நாள் காலை ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான இணையற்ற நாமத்தில் அம்மோக்கியோ தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையின் சார்பில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆராதனை அழைப்பிற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நாம் அனைவரும் அமர்ந்திருந்து தேவ பிரசன்னத்திலே அமைதியாக காத்திருப்போம். அப்பொழுது பாடக குழுவினர் இறைவனுக்கு பாடலை வழங்குவார்கள். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, மீண்டுமாக ஆண்டவரே இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆண்டவரே திருச்சபையாக உம்முடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்க தேவரீர் தந்த இந்த அளவற்ற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்து வந்த பாதையில் ஆண்டவரே தொல்லைகள் கஷ்டங்கள் மத்தியில் அப்பா ஆண்டவரே நீர் எங்களை அற்புதமாக வழிநடத்தி ஆண்டவரே இந்த காலை வேளையில் உம்மை ஆராதிக்கும்படி இந்த இடத்துல எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீங்களே, அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீர் ராஜாதி ராஜாவாக ஆண்டவரே மகிமையின் தேவனாக தகப்பனே இந்த இடத்துல உம்முடைய பிரசனம் காண்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் இறுதி வரை எல்லாவற்றையும் நாங்கள் உம்முடைய கருத்துக்களாக நாங்கள் ஒப்படைத்து செபிக்கிறோம். ஆண்டவரே வர தடைப்பட்ட பிள்ளைகளை நீர் சீக்கிரமாக கூட்டிக் கொண்டு சேரும். ஆண்டவரே ஒருவேளை இந்த வாரத்தில் வர தடைப்பட்டு ஆண்டவரே வர முடியாமல் இருக்கிறவர்களையும் நீர் அடுத்த வாரம் இந்த இடத்துல கூட்டிக் கொண்டு சேர்க்க வேண்டுமாய் கெஞ்சி வைக்கிறோம் அப்பா.
ஆண்டவரே இந்த நாளிலும் தகப்பனே ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கும் ஆண்டவரே ஜெபங்கள், ஆண்டவரே நாங்கள் பாட இருக்கும் பாடல்கள், நாங்கள் கேட்க இருக்கும் உடைய வசனம், ஆண்டவரே அனைத்தும் தகப்பனே எங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்படுத்தி ஜெபிக்கிறோம். நாம மற்றும் இந்த இடத்துல உயர்த்தி காணப்படட்டும் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் கெஞ்சியிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே போதகரை மறைத்து நீர் எங்களோடு கூட பேசும் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து தகப்பனே ஆண்டவரே அநேக காரியங்களை ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் மேற்கொள்ள ஆண்டவரே இந்த நாட்டிலேயே நாங்கள் கேட்டு வருகிற உடைய சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் தகப்பனே உம்முடைய பலத்தை கொண்டு தகப்பனே ஆவியானவனுடைய ஆண்டவரை வழி நடத்துவதனாலே தகப்பனே ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே சத்ருவானவன் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிற ஒவ்வொரு காரியத்தையும் தகப்பனே நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு வேண்டிய பலத்தையும் ஞானத்தையும் அறிவையும் தேவரி தந்து வழி நடத்த வேண்டுமாய் கெஞ்சி வைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாளில் தகப்பனே நாங்கள் வந்த ஒருவர் கூட தகப்பனே ஆண்டவரே வெறுமன் இந்த இடத்துல திரும்பாமல் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே நீர் தகப்பனே எங்களை வழிநடத்தி இந்த இடத்துல இருந்து அனுப்ப வேணுமாய் கெஞ்சி வைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனை கிருமா நடக்க ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு கரங்களையும் தேவரி தொட்டு ஆசீர்வதிங்க. பாடகருக்குள்ளவரே உம்முடைய கருத்துக்களாக நான் ஒப்படுத்தி செபிக்கிறோம். இசைக்கருவி மீட்டவர்கள் அதே போல ஒளி அமைப்புகளை ஆண்டவரை கவனித்துக் கொள்வோர் ஒவ்வொருவரோடு உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும் அப்பா. மீண்டும் ஒரு விஷயம் ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பிரசனம் நிறைவாக காணப்படட்டும். நீர் எங்களோடு கூட இடைப்படும். எல்லாவற்றையும் எங்கள் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனைக்கு தொடக்க பாடலாக அன்புள்ள இயேசு நேசர் என்ற பாடலை நாம் பாடுவோம். சபையர் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கையில் இந்த நாளுக்கென்று மாறி மாறி வாசிக்க குறிக்கப்பட்ட சங்கீதம் 103 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்ற தலைப்பில் நாம் மாறி மாறி வாசிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்பண்ணினார்.
இது துதி ஆராதனை வேலை. நாம் தொடர்ந்து நின்று கொண்டு உற்சாகத்தோடு துதி ஆராதனையிலே நாம் பங்கு பெறுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே கர்த்தரை நாம் ஆராதனை செய்வோம். நாம் ஆராதிக்கும் தேவன் பரிசுத்தர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவர் அவர். அவரை நாம் மகிழ்ச்சியுடன் ஆராதனை செய்வோம். எல்லா துதிக்கும் கனத்துக்கும் அவர் ஒருவரே பாத்திரர். நாம் அனைவரும் இணைந்து மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் அவரை தொழுது கொள்வோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவே பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை சங்கீதம் 42. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்?
உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடே கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேன். இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்றும் அவரை துதிப்பேன். ஆண்கள் நீரோ
Okay, so how many of us had a good week this week? Okay, you can raise your hand. Okay, I see some of you. Okay, how many of us had a tiring week? Maybe you didn't sleep enough, too many things going on. Churchல வச்சு போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. Just joking. So including myself, I had a tiring week as well. So let me just read a Bible verse. மார்த்தாளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தார். அவர் இயேசுவின் பாதத்து அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியாக வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டுவிட்டாள், உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மாத்தாளே மாத்தாளே, நீ அநேக காரியங்கள் குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். மார்த்தாவே மார்த்தாவே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். மார்த்தாவை போல நாமும் பல வேலைகளில் மாட்டிக்கொண்டிருக்கலாம். மேபி சர்ச் ஒர்க், சர்ச் பணிகள், குடும்ப பணிகள், வேலை பணிகள். இன்னும் சிலர் நம்மில் கஷ்டமான சூழ்நிலையில் மேற்கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கும் எங்கள் தேவன், எங்களுக்கு இளைப்பாறுதல் தரும் எங்கள் தேவன் இன்று அவர் பாதத்தில் வாங்கள் என்று சொல்லுகிறார். இப்போது ஒரு சில நிமிடம் அமர்ந்திருந்து அவரோடு பேசுவோமா? எங்கள் பாரங்களை அவரிடத்தில் கொடுப்போமா? மனசில் மனசில் உள்ளதை அவர்கிட்ட சொல்லுவோமா? கர்த்தாவே, எங்கள் போராட்டங்களையும் எங்கள் கஷ்டங்களையும் உங்கள் பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம்ப்பா. நாங்கள் பாவம் செஞ்சு உம்மை விட்டு விலகிய நாட்களுக்காக எங்களை மன்னியும். வாழ்க்கையின் சுமைகளை தாங்க முடியாமல் ஆறுதலுக்காக வேறு இடங்களில் போய் பாவம் செய்ததற்காக மன்னியும் அப்பா. நம்மில் சிலர் சுமக்க முடியாத பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நம்மில் சிலர் பாவத்தின் குற்ற உணர்ச்சியை சுமந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சிலர் குடும்ப சவால்கள், வேலை சவால்கள், மற்ற சவால்கள், ஹெல்த் இஷ்யூஸ் அதில் சூழ்ந்து போயிருக்கிறோம் அப்பா. எங்களுக்கு இந்நேரத்தில் ஆறுதலை தாரும் ஆண்டவரே. உங்கள் ஆறுதலை தாரும். எங்களுக்கு ஒரு நம்பிக்கையான வார்த்தையை கூறும் ஆண்டவரே. நீங்கள் வேண்டும். As we sing the last song, let's give it all to Him. Let's give Him our worries. Let's give Him the deepest desires of our heart. Even things that may not have been fulfilled, let's just put it at His feet and have an honest time with God as we sing the last song. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட திடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட திடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி
காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவர் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவர் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். Dear Lord, thank you for this time of worship that we can sing our praise to you, Lord. We lift up our burdens and the things we are struggling with into your hands. We pray that even though we may not have the answers, we pray that you will give us a word of hope. You will speak to us this week. You will help us this week. You will change our situations, and even if you don't change them, you will see us through them, Lord. We surrender everything into your hands. In Jesus' name we pray, amen. ஸ்தோத்திர ஜெபத்திற்கு வருகிறவர்கள் முன்பாக வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சித்தம் போல் என்னை
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை போற்றுகிறோம். கர்த்தாதி கர்த்தாவே, எங்களை நேசிக்கிறவரே, எங்களை உருவாக்கினவரே, எங்களை தப்புவித்தவரே, எங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறவரே, எங்கள் குற்றங்களை எல்லாம் சுமந்தவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, பேறு பெற்ற மக்களாக சுவாமி உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தாவே, அக்னி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எங்களோடு கூட நடந்ததை உணர்ந்து நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கிடைத்த ஸ்லாக்கியம் பாக்கியம் அல்லவா சுவாமி. இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாள் காலை வேளையிலும் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே உள்ள பலவீனர்களுக்காக, சுகவீனர்களுக்காக, ஆண்டவரே, போராட்டத்துடன் வந்திருக்கிற உம்முடைய அருமையான பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் திருச்சபையாக ஒருமனப்பட்டு செபிக்கிறோம் சுவாமி. எங்கு 2-3 பேர் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று வாக்களித்திருக்கிறீர். அதை விசுவாசத்துடன் நம்பி சுவாமி, நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக, கவலைகளோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக, கேள்விகளோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக, பலவீனத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக, அங்கலாய்ப்புடன் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஒருமனப்படுகிறோம் சுவாமி. ஒரு விசையுடைய ஆணி பாய்ந்த கரங்களை நீட்டி அவர்களை தொட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. மகனே மகளே, திகையாதே கலங்காதே என்று சொல்லி உம்முடைய பலப்படுத்துகிற கரம், உம்முடைய வல்ல கரம், உம்முடைய வல்ல ஆண்டவரே வழிநடத்துதல் சுவாமி, உம்முடைய தெய்வீக முக பிரகாசம் அவர்கள் மேல் வீசும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, கண்ணீரோடு வந்தவர்கள் கம்பீரத்தோடு திரும்பி செல்லத்தக்கதாக கிருபை பாராட்டுங்க. பலவீனத்தோடு வந்தவர்கள் பலம் பெற்று திரும்பத்தக்கதாக கிருபை பாராட்டுங்க. கேள்வியோடு வந்தவர்கள் ஆச்சரியக்குறிகளோடு திரும்பத்தக்கதாக கிருபை பாராட்டுங்க சுவாமி. கர்த்தாவே, எங்கள் மத்தியிலே ஆண்டவரே ஸ்தோத்திரத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. ஆண்டவரே, வியாதி படுக்கையிலே உம்மை நோக்கி ஜெபித்த போது வியாதி படுக்கையை நீர் மாற்றினீர். ஆண்டவரே, இக்கட்டான வேளையிலே நாங்கள் என்ன செய்வேன் என்று ஜெபித்த போது அவருடைய இக்கட்டை மாற்றினீர். ஆண்டவரே, இதுகாரம் அவருடைய தேவைகளெல்லாம் சந்தித்தீர் சுவாமி. அதற்காக ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களை மீட்டு கொண்டதற்காக நன்றி செலுத்த வந்திருக்கிற பிள்ளைகளை உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு இம்மான வேலராக இருந்தது போல இனிமேலும் இருந்து வழிநடத்தும்படியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வாரங்களிலே திருமண நாளையும் பிறந்த நாளையும் கொண்டாடுகிற பிள்ளைகளையும் உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாக பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளையும் முதலாவது உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. சகோதரி யாழினிக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. சகோதரன் மெல்பினுக்காக வருகிறோம். சகோதரி ஷீனாவுக்காக வருகிறோம். மாஸ்டர் பென் ஸ்டாலினுக்காக வருகிறோம். சகோதரன் நிதின் சாம்சனுக்காக வருகிறோம். மாஸ்டர் ஜேசனுக்காக வருகிறோம். சகோதரி ரோஷினிக்காக வருகிறோம். சகோதரன் கஜீஸுக்காக வருகிறோம். சகோதரன் கோவிந்தராஜுக்காக வருகிறோம் சுவாமி. பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய அற்புத அடையாளத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நெடுநாளாய் இந்த பிள்ளைகள் எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ சுவாமி, அந்த ஜெபத்தின் தேவைகளை எல்லாம் உடைய பரிசுத்த திட்டப்படி சித்தப்படி நிறைவேற்றும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவருடைய மனதில் உள்ள எல்லா வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆம் என்றும் ஆமேன் என்ற பரத்திலிருந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த புதிய வருடம் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் வருடமாக இருக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. தடைகளெல்லாம் நீக்கப்பட்ட வருடமாக, ஆண்டவரே, சுகமுள்ள வருடமாக, ஆசீர்வாதத்தின் வருடமாக, எழும்பி பிரகாசிக்கிற வருடமாக இருக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய எதிர்கால திட்டங்களை எல்லாம் நீர் உடைய கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறீர். அவர்களை நீர் ஆசீர்வதிங்க, பெருகச் செய்யுங்க. உடைய தெய்வீக பாதுகாப்பு கூட இருந்து வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அதே போல் திருமண நாளை கொண்டாடுகிற சகோதரன் யோவன், சகோதரி பினுவுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். சகோதரன் கஜீஷ், சகோதரி ஜானி ஷர்மிலினுக்காக வருகிறோம். சகோதரன் பிரேம்குமார் அண்ட் சகோதரி அமுதாவுக்காக வருகிறோம் சுவாமி. தனித்திருந்தவர்களை இல்லற வாழ்க்கையிலே இணைத்தீர், தேவைகளை எல்லாம் சந்தித்தீர். அன்பின் ஊற்றாக அவருடைய உறவிலே, பந்தத்திலே, திருமண பந்தத்திலே நீர் இருந்தீர் சுவாமி. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே, காற்று அடித்தது, புயல் வீசியது, ஆண்டவரே, படகு கவிழத்தக்கதாக அலைகள் எழும்பின சுவாமி. எல்லாவற்றின் மத்தியிலும் நீர் இருந்து ஆண்டவரே, அந்த குடும்பத்தை நீர் நடத்தி ஆண்டவரே, இதுகாரும் பாதுகாத்து வந்து இருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த திருமண நாளை கொண்டாடுகிற இந்த புதிய ஆண்டவரே ஆண்டிலும் கர்த்தர் புதிய விதமான நன்மைகளினாலும் ஆசீர்வாதத்தினாலும்
அன்பிலே வளர்கிற வருடமாக, இன்னும் அதிகமாக ஒருவரை ஒருவர் நேசிக்கிற வருடமாக, எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை நேசிக்கிற வருடமாக இதை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்களிலே குறை இருக்கிறதோ, எந்தெந்த காரியங்களிலே தேவை இருக்கிறதோ, எந்தெந்த காரியங்களிலே பலவீனம் இருக்கிறதோ அவற்றை எல்லாம் கர்த்தர் சரி செய்து, தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் அவருடைய குடும்பத்தின் நடுவிலே நீர் தலைவராக, இம்மானுவேலராக, ராஜாவாக வீற்றிருந்து தேவைகளெல்லாம் சந்திக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய வீட்டின் அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதித்து பிள்ளைகள் பெருக நீர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய திருப்பாதத்திலே ஆண்டவரே பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை, திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளை திருச்சபையாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. திருச்சபையாக ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாய் அவர்களை பின்தொடரத்தக்கதாக கிருபையும் தயவும் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த அருமையான வேளையிலும் தேவையோடு வந்திருக்கிற மக்கள் அமர்ந்திருப்பாங்க சுவாமி. வேலைக்காக ஆண்டவரே, இந்த தேசத்திலே இருப்பதற்காக மற்றும் அதிகப்படியான ஆண்டவரே அவருடைய உலக பிரகாரமான தேவைகளுக்காக, ஆன்மீக பிரகாரமான தேவைகளுக்காக ஜெபத்தோடு வந்திருக்கிற அந்த பிள்ளைகளையும் உடைய சமூகத்திலே திருச்சபையாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறவர் நீர், கண்ணீரை காண்கிற கர்த்தாதி கர்த்தர் நீர் ஒருவர் மாத்திரமே சுவாமி. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவரே நீர் சந்தித்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். குடும்பங்களிலே உள்ள எல்லா பிரச்சனைகளையும் உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பொல்லாங்கன் குடும்பங்களை உடைத்து விடாதபடி, பொல்லாங்கன் குடும்பத்திற்கு விரோதமாக ஏகிற எல்லா அக்கினி அஸ்திரங்களையும் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையாக நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் சுவாமி. ஒன்றும் பிள்ளைகளையோ பிள்ளைகளுடைய குடும்பத்தை தொடாதபடி கர்த்தர் ஆண்டவரை வேலி எடுக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். வாலிப தம்பி தங்கைகளை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உலகத்தின் பின்னாக மாய்மாலத்திற்கு பின்பாக தங்களை ஆண்டவரே அவர்கள் வழிநடத்தாதபடி தேவ ஆவியானவர் உம்முடைய வார்த்தையின்படி அவர்களை வழிநடத்த பரிசுத்தமாக்க நாங்கள் எல்லோரும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் பெற்றோர் உறவு சமாதானமாய் இருக்க, ஆண்டவரே கீழ்ப்படிதலாய் உமக்கு அவர்கள் நடக்க, ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற, நீர் வரைந்து வைத்திருக்கிற திட்டத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் புத்தியும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, படித்து கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை, ஞானத்தில் குறைவுள்ளவன் என்னை நோக்கி கேட்க கடவன் என்று சொன்னீர் சுவாமி. கர்த்தாவே, பிள்ளைகள் எந்தெந்த விதத்திலே படிப்பிலே ஆண்டவர் எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறார்களோ, தடுமாறுகிறார்களோ அவற்றை எல்லாம் உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. பயப்படாதே பயப்படாதே என்று வேதம் முழுவதும் சொன்ன வார்த்தை எங்கள் பிள்ளைகள் மீது ஆம் என்றும் ஆமேன் என்றும் பலிக்கட்டும் ஆண்டவரே. சிறு குழந்தைகளை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிள்ளைகளை உடைய இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பொல்லாங்கன் கண் போடாதபடி பிள்ளைகளை காப்பாற்றுங்க சுவாமி. கர்த்தாவே, எங்களுடைய சீனியர்ஸ் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய உழைப்பு, அவருடைய தியாகம் ஆண்டவரே இந்த திருச்சபை வளர்ந்து கொண்டு வருகிறதே. கர்த்தாவே, உடைய திருப்பாதத்திலே அவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, அவருடைய பலவீனங்களிலே உடைய பலம் பூரணமாய் விளங்கட்டும் சுவாமி. கர்த்தர் ஆண்டவரே அவருடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் கைகள் கால்கள் ஆண்டவரே உடல் சுகம் எல்லாவற்றிற்காகவும் திருச்சபையாக உடைய திருப்பாதம் பணிகிறோம். கர்த்தர் அவர்களை திடப்படுத்துங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து பறக்க கர்த்தர் அவர்கள் சாட்சி பகர கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அவர்கள் மனதில் உள்ள கேள்விகள், கசப்புகள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவை எல்லாவற்றையும் உடைய திருப்பாதத்திலே வைத்து கர்த்தர் செய்த நன்மைகளை மாத்திரம் பிறருக்கு சாட்சியாக அறிவிக்க அவர்களுக்கு திட மனதையும் பலத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. திருச்சபையின் ஊழியங்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த திருச்சபையை கட்டுகிறவர் நீர் அல்லவா சுவாமி. எங்களுடைய பலம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய பலம் அல்லவோ இந்த திருச்சபையை கட்டுகிறது. உம்முடைய அன்பு அல்லவோ இந்த திருச்சபையின் பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது ஆண்டவரே. அந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் திருச்சபையை சுற்றியுள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். புதிதாக வந்திருக்கிற அந்த பிளாக்குகள் மத்தியிலே சுவாமி ஆண்டவரே உடைய மகிமை பிரஸ்தாவம் விளங்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒரு கூட்ட ஜனங்களை இங்கு அழைத்து கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களை சரியான பாதையில் நடத்த திருச்சபைக்கு சத்துவத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒரு பெரிய ஆண்டவரே ஒரு கூட்டம் ஆண்டவரே இந்த திருச்சபையின் ஒளியை நோக்கி வரத்தக்கதாக, இருளிலிருந்து ஒளியை நோக்கி வரத்தக்கதாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய கிரேட் கமிஷனை நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே தினந்தோறும் எண்ணவும் அதற்கென்று ஓடவும் கர்த்தாவை அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்களை பொல்லாங்கனின் கோர பற்களிலிருந்து விடுவிக்கவும் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையினால் நடத்தப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இட்டக்கிற்காக ஜெபிக்கிறோம், தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் போதகமார்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களுடைய சிங்கை தேசத்திற்காகவும் உலக நாடுகளுக்காகவும் உடைய திருப்பாதம் பணிகிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டு ஆண்டவரே உடைய நாமம் எங்கு அறிவிக்கப்பட, உடைய ஊழியர்கள் பயமில்லாமல் எல்லா இடத்திலும் சென்று உடைய நாமத்தை அறிவிக்க நல்ல சூழ்நிலைகளை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரம்புள்ள ஜெபத்தை சேர்ந்து சொல்லலாம்.
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நீரும் எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதரும், ஆனாலும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஏனென்றால் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையிலே சுவாமி. ஆமீன். இந்த வேளையிலும் நம்முடைய பாடல் குழுவினர் ஒரு சிறப்பு பாடலை ஆண்டவர் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும் வண்ணம் ஆசீர்வதித்து பாட இருக்கிறார்கள். இந்த வேளையிலும் நாம் யாவரும் எழுந்து நின்று எந்தன் கண்மலை ஆனவரே பாடலை பாடுவோம். அப்பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும்.
காணிக்கைக்காக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிப்பு நடத்தல் நல்ல தகப்பனே, ஆண்டவரே நீர் இந்த தேசத்திலே எங்களை ஆண்டவரே ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிறீரே அப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு சிறு பங்கை ஆண்டவரே இந்த வேளையிலே நாங்கள் காணிக்கையாக செலுத்தும் பொழுது ராஜா, ஆண்டவரே நீர் எங்களையும் எங்கள் காணிக்கைகளையும் ஆண்டவரே நீர் அங்கீகரித்து ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே இந்த காணிக்கை ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்கென்றும் உம்முடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்கென்றும் எடுத்து பயன்படும்படி தேவரீர் கிருபை செய்தலும் எல்லாவற்றையும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். Thank
சபையார் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கையில் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். இந்த நாளைக்கு வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-14 முடிய. Today's scripture reading is taken from the book of 2 Samuel, chapter 12, verses 1-14. கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளைப் போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனை திரும்பச் செலுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? எத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி எத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனோட வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோடே சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்கச் செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். இது கர்த்தருடைய வார்த்தை. சபையார் தயசிதமரம். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவரீர், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு நீர் இடைப்பட்டீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பிரசனம், உம்முடைய தெய்வீக பிரசனம் இங்கே எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக உம்முடைய பாத தண்டையிலே அந்த மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொண்டவர்களாக உம்முடைய பாத தண்டையிலே நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய தேவைகள், எங்களுடைய மனதின் சிந்தனைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, அநேக காரியங்கள் எங்களை வருத்தப்படுத்தி கொண்டிருந்தாலும் அவைகளை நாங்கள் மேற்கொள்ளவும்
ஆண்டவரே, ஜெயம் பெற்ற பிள்ளைகளாக உமக்கென்று நாங்கள் சாட்சிகளாய் ஜீவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களை வழி நடத்தியருளும், அடியேனை மன்னியும், மறையும், நீர் வெளிப்படும், நீர் பேசும். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். நாம் எல்லோரும் வெற்றி அடைய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். வெற்றி நமக்கு பிடித்த ஒரு காரியம். வெற்றி அடையும் போது அக்காரியத்தை மற்றவர்களிடத்துல நாம் பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் தோல்வியின் காரியங்கள் வரும் பொழுது சோர்ந்து போகிறோம். தோல்வி நமக்கு பிடிக்காத ஒரு காரியமாக இருக்கின்றது. ஆனாலும் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கையில் அநேக சமயங்களில் ஒரு சில காரியங்களிலே நாம் தோல்வி காணுகிறவர்களாக இருக்கின்றோம். இந்த தோல்வியை நாம் எப்படி மேற்கொள்வது என்ற காரியத்தை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். மேற்கொள்ளுதல் என்ற தேவ செய்தி தொடரிலே நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது ஃபெயிலியர் என்று இருக்கின்றது. ஆனால் அதனுடைய தமிழ் மொழியாக்கம் பார்க்கும் பொழுது வித்தியாசமான வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. தோல்வி, வெற்றி பெறாமை, தளர்வு, நிகழாமை, செயலிழப்பு, வராமை, குறைபாடு என்ற பல வார்த்தைகள் சொல்லப்படுகின்றது. வேதத்திலையும் நாம் பார்க்கும் பொழுது அது ஆதாமாக இருந்தாலும் சரி, தாவீதாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே பின்னடைவுகள் உண்டு. பேதுருவும் சரி, பவுலும் சரி, பின்னடைவுகள் உண்டு. இக்காரியங்களை அவர்கள் மேற்கொண்டார்கள். தோல்வி என்பது முடிவு அல்ல என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். Failure is not an end. It is a turning point. அது ஒரு திறப்பு முனையாக இருக்கின்றது என்பதை அறிய வேண்டும். ஒருவர் சொல்லுகிறார், it is the soil in which grace grows deepest. Failure is the soil in which grace grows deepest. தோல்வி என்ற ஒரு காரியத்தில் ஆண்டவருடைய கிருபை இன்னும் ஆழமாக அது வளருகிறதா. எனவே இந்த நாளிலே தோல்வியை மேற்கொள்ளுகிற இந்த காரியத்தில் நம்முடைய ஆண்டவர் ஜெயம் பெற்றவர். இவர் இடத்துல தோல்விக்கு இடம் கிடையாது. தோல்வி முடிவு அல்ல. ஜெயம் பெற்ற ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்று நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆனால் தோல்வியில் பார்க்கும் பொழுது நல்ல பாதிப்பும் உண்டு, கெட்ட பாதிப்பும் உண்டு. இவைகளையும் நாம் பார்க்க வேண்டும். தோல்வியில் ஒரு கெட்ட பாதிப்பு என்று பார்க்கும் பொழுது நம்மை ரொம்ப தாழ்வான ஒரு தன்மானமாக நாம் பார்க்கிறோம். there is a low self esteem. தோல்வி அடையும் பொழுது சந்தேகங்கள் வருகிறது. ஒரு நம்மையே குறைந்த ஒரு சுய மதிப்பு பண்ணி நான் அவ்வளோதான், இனி நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுகிற ஒரு காரியமும் உண்டு. அதே போல கவலை உண்டு, மன அழுத்தத்தை இந்த தோல்வியானது கொண்டு வருகிறது. மன சோர்வினையும் கொண்டு வருகிறது. நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை இல்லை மன முறிவு அடைவதற்கு இந்த தோல்வி காரணமாக இருக்கின்றது. பர்ஃபெக்ஷனிசம், எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்து செய்யும்போது ஏதாவது ஒன்று தவறும் பொழுது அந்த சோர்வு, இல்லை நான் தோல்வி அடைந்து விட்டேன். பர்ஃபெக்ஷனாக இல்லைன்னா ஐம் அ ஃபெயிலியர், இல்லை ஏதாவது ஒன்று நான் செய்யாமல் தவறிட்டேன்னா அது ஃபெயிலியர். இப்படியான ஒரு காரியங்களும் உண்டு. சமுதாயத்திலிருந்து நம்மை தனித்து கொள்வதும் உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் கேள்விகள் உண்டு. எனக்கு ஆண்டவர் ஏன் இந்த தோல்வியை அனுமதித்தார்? ஏன் இந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்தார்? இப்படியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தவறான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதே சமயத்தில் தோல்வியானது நல்ல பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடும். ரெசிலியன்ஸ், மீளும் தன்மை. நான் கீழே விழுந்துட்டேன், ஆனால் நான் விழுந்தே இருக்க மாட்டேன், எழுந்திருந்து இன்னும் நான் வளருவேன் என்று சொல்லக்கூடுகிற அந்த ஒரு தன்மையை ஏற்படுத்துகிறது. நம்மளுடைய நிலை என்ன என்பதை நமக்கு உணர்த்துகிறது. நாம் அநேக சமயங்களில் நம்மை குறித்து பெருமையாக நினைத்து கொள்ள அல்ல தவறாக நினைத்து கொண்டிருக்கின்றோம், இது எங்களால் முடியும் என்று. ஆனால் அந்த தோல்வியானது நம்முடைய நிலை, நம்முடைய லிமிட் என்ன என்பதையும் அது காட்டுகிறதாக இருக்கின்றது. தோல்வியானது நாம் முன்னேறுவதற்கு
அது உறுதுணையாகவும் இருக்கின்றது, நம்மை ஊக்குவிக்கக்கூடிய ஒன்றாகவும் தோல்வியானது இருக்கின்றது. தோல்வியிலே கூட ஆண்டவருடைய கிருபையை காண்கின்றோம். ஆண்டவர் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர செய்கின்றார். நம்மை விட்டு ஆண்டவர் விலகாதிருக்கின்றார். எனவே தோல்வியில் பார்க்கும் பொழுது இரு பக்கமும் பார்க்கலாம். there is negative impact and there is positive impact. இதில் நாம் ஒவ்வொருவரும் அநேக சமயங்களில் அந்த தோல்விகளை நாம் சந்திக்கும் பொழுது எப்படியாக நாம் அதனை மேற்கொள்ள முடியும் என்ற ஒரு காரியத்தை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். சற்று முன்பு நாம் வாசிக்க கேட்ட 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 1 முதல் 14வது வசனத்தில் தாவீது தன்னுடைய தோல்வியிலிருந்து எப்படி அவர் மீண்டு வந்தார் என்ற ஒரு காரியத்தை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். வேதத்தில் பார்க்கிறோம், மோசே, ஆபிரகாம், யோபு இவர்கள் எல்லாம் நீதிமான்கள் தான். ஆனாலும் இவர்களுக்குள்ளும் பலவீனம் இருந்தது. இவர்களும் தோல்வியை கண்டார்கள். இங்க தாவீதும் அப்படியாக அவர் தோல்வியை காண்கின்ற ஒரு காரியம். தாவீது போர் புரிகிறவனாக இருக்கின்றான். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தாவீது போர் புரிந்து ஒரு எதிரியின் இடத்துல தோற்கின்ற ஒரு காரியம் அல்ல. David is a man of war. And in this passage, it is not that he was defeated by his enemies, but he went through another defeat. He went through another failure. And how he came out of it. இதை தான் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த பகுதி இன்றைக்கு வாசிக்கேட்ட இந்த 2 சாமுவேல் 12வது அதிகாரம் நமக்கு நன்கு தெரிந்த ஒரு பகுதியாக இருக்கின்றது. இதில் தீர்க்கதரிசியாகிய நாத்தானுக்கும் தாவீது ராஜாக்கும் இடையிலே ஏற்படுகிற ஒரு உரையாடல். It's a conversation between King David and the prophet Nathan. ஆனால் இந்த உரையாடலுக்கு பின்னாக நடைபெற்ற காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது அது 2 சாமுவேல் 11வது அதிகாரத்தில் நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு காரியம். தாவீது செய்த ஒரு தவறான காரியம். தாவீது விபச்சாரத்தில் தாவீது விழுகிற ஒரு காரியம். அந்த விபச்சாரத்தை மூடி மறைக்கும்படியாக பத்ஷிபாவினுடைய கணவனாக உரியாவை கொல்லும்படியாக தீர்மானிக்கின்ற ஒரு காரியம். தாவீதுக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார் அரசனாக. ஆனால் அந்த அதிகாரத்தை தாவீது தவறாக பயன்படுத்தின ஒரு காரியத்தை நாம் நன்கு அறிகிறோம். அதிகாரத்தை தாவீது ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்த வேண்டியவன் தன்னுடைய சுய மாம்ச இச்சைக்காக for his lust he misused God given authority and power. இதன் விளைவாக வந்ததுதான் 2வது அதிகாரம் 12வது வசனம். தாவீது நினைத்து கொண்டா யாருமே பார்க்கல, தான் செய்த தவறை யாரும் பார்க்கல, கடவுள் கூட பார்க்கவில்லை என்று நினைத்தார். நாமும் அநேக சமயத்தில் தவறு செய்யும் பொழுது யாரும் பார்க்காம இருந்தாலும் கடவுள் கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சமயத்தில் நாம் தவறை துணிந்து செய்து விடுகிறோம். யார் பார்க்காமல் இருந்தாலும் சரி, நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்க்கின்றார். ஒவ்வொரு முறையும் நாம் தவறு செய்யும் பொழுது, குறிப்பாக தாவீது செய்த தவறும் பார்க்கும் பொழுது, இது ஆண்டவருடைய இருதயத்தை அதிக பாதித்ததாக இருக்கின்றது. தாவீது நமக்கு நன்றாக தெரியும், ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒருவர், a man after God's own heart. But what David did here caused pain and hurt in God's heart. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இந்த காரியத்தை இந்த தாவீது செய்கின்றான். அப்பொழுது இந்த இடத்துல நான் மீண்டுமாக உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிற காரியம் என்னென்றால், was David's action a sin or failure? தாவீது செய்த காரியம் பாவமா தோல்வியா? இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எபிரேய மொழியில இந்த பாவம் என்ற காரியத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. இதுக்கான அர்த்தம் என்னென்றால், அந்த குறி தவறுவது இல்லை, அந்த வில்ல அம்பு இது பண்ணும்போது அந்த அம்பு குறி தவறுவது அது பாவம். அப்படின்னா எதனை சொல்லுகிறது என்றால், கடவுளினுடைய நீதியை, நியாய பிரமாணத்தை கைப்பிடிப்பதை தவறுவது பாவம், அதிலே தோல்வி. எங்கே
தாவீதுக்கு ஆண்டவருடைய நியாயப்பிரமாணம் நன்கு தெரியும், அதனை கைப்பிடிக்க வேண்டும் என்று வாஞ்சியாகவும் இருக்கின்றான். ஆனால் இந்த மாம்ச இச்சைக்கு இவன் விழுந்து விட்டான். இதிலே தாவீது தோல்வி அடைந்தவனாக இருக்கின்றான். ஆண்டவருடைய தேவ மகிமையை இழந்து, நமக்கு தெரியும் ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த கடவுளுடைய சாயலை, மகிமையை நாம் இடத்துல பெற்று இருக்கின்றோம். இதனை வெளிக்காட்ட நாம் தவறும் பொழுது தோல்வி. பழைய ஏற்பாட்டில் அந்த குறி தவறுவது தோல்வி. புதிய ஏற்பாட்டில் சொல்லும் பொழுது தேவ மகிமையை நாம் அவமதிக்கும் பொழுது இது நாம் தோல்வியை அடைகின்றோம். அடுத்ததாக 1 யோவான் 3:4 நமக்கு நன்றாக தெரியும். இது கடவுளின் சட்டத்தை நிலை நாட்டாவிடில் இது தோல்வியாக இருக்கின்றது. மீறுதல் என்கிற வார்த்தை, அக்கிரமம் என்கிற வார்த்தை இந்த வசனத்தில் வாசிக்கலாம். இதே வார்த்தைகள் தாவீது தன்னுடைய தவறை உணர்ந்து தாவீது பாடும் பொழுது சங்கீதம் 51 இதே வார்த்தைகளை தாவீது இவர் பயன்படுத்துகிறார். உறவுகள் முறிவது, ஏசாயா 59:2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. தோல்வி எங்கன்னா உடன்படிக்கையின் உறவிலே தோல்வி. இந்த இடத்துல தாவீதுனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றிலும் இந்த தாவீது மனிதனுக்கு விரோதமாக இல்ல, ஆண்டவனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறதுனால அக்காரியங்களிலே தாவீது தன்னுடைய நிலையை அவன் இழந்தான். தாவீது தோல்வி அடைந்தவனாக அங்கே இருக்கின்றான். தாவீது ராஜாக்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்க வேண்டிய ஒரு தாவீது, ஆண்டவருடைய இருதயத்துக்கு பிரியமானவனாக இருக்க வேண்டியவன், தன்னுடைய அதிகாரத்தை தவறாக தன்னுடைய சுய இச்சைக்காக, மாம்சத்தின் இச்சைக்காக தாவீது பயன்படுத்தி விழுந்த ஒரு காரியம். தாவீது தன்னுடைய அதிகாரத்தை ஒரு அப்பாவியான கணவன் மனைவியின் இடத்துல அதனை தவறாக பயன்படுத்துகிறான். He used it on an innocent couple. இல்லை, பத்ஷேபாவின் இடத்துல அவன் சேரும் பொழுது அந்த பத்ஷேபாவினால எதுவும் சொல்ல முடியாது, அரசனுக்கு விரோதமாக ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரே ஒரு காரியம் என்னன்னா உயிரை இழக்க முடியும், அவ்வளோதான். இங்க உரியாக்கு என்ன நடந்தது என்றே தெரியாது. தன்னுடைய ராஜாவுக்கும் தன்னுடைய தேசத்துக்கும் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மனைவியின் இடத்துல கூட போகாமல் இருந்த ஒரு மனிதன், எவ்வளவு உண்மையாய் இருந்த மனிதனுக்கு விரோதமாக தாவீது செய்த ஒரு பயங்கரமான ஒரு காரியம். இந்த 2 காரியங்களிலும் தாவீது விழும் பொழுது இது மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, கடவுளுக்கு விரோதமாக செய்த ஒரு காரியம், கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்து தாவீது போரில் அல்ல, இங்க ஆத்மீக வாழ்க்கையில தோல்வி அடைந்தவனாக இருக்கின்றான். இந்த தாவீது தோல்வி அடைந்த பிற்பாடு அவன் அந்த தோல்வியிலே இல்லை, தாவீதினுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நிறைய இடங்கள்ல விழுகிறான். ஆனால் விழுந்து அப்படியே விழுந்தவனாகவே இல்லை, தோல்வியிலிருந்து மீண்டு எழுந்து வருகிறவனாக இருக்கின்றான். தாவீது மீட்கப்படுகின்றான். எப்படி தாவீது தன்னுடைய தோல்வியிலிருந்து, தன்னுடைய பாவத்திலிருந்து எப்படி மீண்டு வந்தார் என்ற காரியத்தை தான் இன்று நாம் வாசிக்கேட்ட 2வது அதிகாரம் 2 சாமுவேல் 12வது அதிகாரத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. முதலாவதாக ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசி ஆகிய நாத்தானை தாவீதின் இடத்துல அனுப்புகிறார். தாவீதின் இடத்துல போகும் பொழுது, தாவீது ஒரு ராஜா, தாவீது ஒரு வார்த்தை சொன்னால் அது உடனடியாக நடைபெறும். இப்பொழுது இந்த நாத்தான் ஆண்டவருடைய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, இப்பொழுது தாவீதின் இடத்துல போகும்போது ஒரு சாதாரண நல்ல ஒரு காரியத்தை சொல்ல போறதில்லை, தாவீதினுடைய பாவத்தை சுட்டி காட்ட போகிறார். அப்படி என்றால் இந்த நாத்தான் ஆயத்தமாக அங்க போக வேண்டும். ஆண்டவர் இந்த நாத்தானை ஆயத்தப்படுத்தி அனுப்புகிறார். அங்க நேரடியா போனோன்னா இது உன்னுடைய பாவம்னு சொல்லலை, அங்க அழகா ஒரு கதையை சொல்லும்படியாக, இல்லை, ஒரு பண வசதி படைத்தவன்
இன்னொரு ஏழை. வசதி படைத்தவன் இடத்துல நிறைய ஆடுகள் இருந்தது, ஏழையின் இடத்துல ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி. இந்த வசதி படைத்தவன் இடத்துல ஒருவன் வருகிறான், அவனுக்கு விருந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வசதி படைத்தவன் தன்னுடைய ஆடுகளிலிருந்து எடுக்காமல் ஏழையின் இடத்துல இருந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி அதை எடுத்து கொன்று சமைத்தான். இதனை சொல்லும் பொழுது தாவீது உட்கார்ந்து இதனை கேட்கின்றான். தாவீதுக்கு கோபம் வருகிறது. தாவீது அந்த இடத்துல 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 5வது வசனத்துல தாவீது கோபம் அடைத்தாங்க சொல்லுகிறான். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்கிறான். தாவீதுக்கு இன்னும் தெரியல தன்னுடைய காரியத்தை குறித்து இது யாருக்கோ சொல்லப்படுகிறது. அநேக சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கூட பாவத்தை குறித்து சொல்லும் பொழுது இது என்னுடைய பாவத்தை குறித்து சொல்லலை, இது வேற யாருக்கோ சொல்லப்படுகிறது. ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது நாம் எடுத்துக்கொள்வது என்ன? இது எனக்கு ஆசீர்வாதம். ஆனால் பாவத்தை குறித்து சொல்லும் பொழுது நாம் அதை நமக்கு எடுத்துக்கொள்வதில்லை, அது வேற யாருக்கோ நடைபெறுகிறது. அப்போ அவர்களுக்கு அந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். மற்றவர்கள் பாவம் செய்தால் தண்டிக்கப்பட வேண்டும், நாம பாவம் செய்தால் என்ன பண்ணோம்? If others had sinned, they should be punished. If we had sinned, we should be pardoned. இல்ல, நான் தப்பு செஞ்சா எனக்கு மன்னிப்பு, ஆனா மற்றவங்க தப்பு செஞ்சா அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாதான் நீதி. அதுதான் தேவ நீதி. இந்த இடத்துல ஆண்டவர் செயல்படுகிற காரியம் வித்தியாசமாக இருக்கின்றது. தாவீது தனக்கு நடந்த காரியத்தை தான் தான் இதற்கு பொறுப்பு என்பதை உணராமல் கோபப்படுகின்றான், தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறான். நாத்தானை கொண்டு ஆண்டவர் அந்த பாவத்தை தாவீதுக்கு சுட்டி காட்டுகின்றார். அப்பொழுது நாத்தான் தாவீதின் இடத்துல 7வது வசனத்துல இவர் சொல்லுகிறான், கோபமடைந்து தாவீது சொன்ன 7வது வசனத்துல நாத்தான், அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இப்பொழுது தாவீது ஒரு ராஜா, உரியாவை கொல்லும்படியாக அவன் ரொம்ப தந்திரமா தீர்மானித்து உரியாவை கொன்றான். இந்த நாத்தானை கொல்வது சாதாரணமான காரியம். For King David to kill this prophet Nathan is a simple thing. ரொம்ப சுலபமா செஞ்சிருக்கலாம். நீதான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த தாவீது அங்க சாக்கு போக்கு சொல்லல. இந்த தாவீது உடனடியாக இல்ல அது பத்ஷிபானுடைய தப்பு, ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன கனியை இவர்கள் உண்டார்கள். அப்பொழுது ஆதாம் ஒளிந்து கொண்டிருக்கின்றான். ஆண்டவர் வருகின்றார். ஆதாமே எங்கே இருக்கின்றாய்? ஆண்டவர் இடத்துல சொல்கிறார், நான் நிர்வாணமாய் இருக்கிறேன் என்றனால. அப்பவே ஆண்டவர் தெரிஞ்சு, எப்படி நீ உனக்கு தெரியும் நிர்வாணம் அப்படின்னா, நீ அந்த கனியை சாப்பிட்டாய், சாப்பிடக்கூடாது என்று சொன்னீங்க, ஏன் அந்த கனியை சாப்பிட்டாய்? அப்பொழுது ஆதாம் என்ன சொல்லியிருக்கணும்? ஆதாம் என்ன சொன்னாரு? ஆதாம் சொன்ன காரியம்னா, நீர் கொடுத்த அந்த ஏவாள். He put the blame on God first. ஆதாம் கேட்கலையா எனக்கு துணை வேணும்ட்டு? நீர் கொடுத்த அந்த ஏவாள். ஆதாம் இப்படி சொல்லியிருந்தா, ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன், இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன், நான் செய்யக்கூடாது, நீர் சொன்னீர் நான் செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? இல்லை, ஆதாம் பழியை மற்றவர்கள் மீது போட்டான். ஆனால் இங்க தாவீது அப்படி செய்யல. தாவீது இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 13வது வசனத்துல, அப்பொழுது தாவீது நாத்தான் இடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். He didn't put the blame on others. மற்றவர்கள் மீது குறைய போடல, அங்க சாக்கு போக்குகள் சொல்லல. தவறு என்று சொல்லும் பொழுது, ஆமா ஆண்டவரே இது நான் செய்தது பாவம், உமக்கு விரோதமாக நான் செய்த பாவம் என்று தாவீது உடனடியாக ஒப்புக்கொண்டான்.
கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தாவீதினுடைய இந்த தோல்வியிலிருந்து தாவீது மீண்டு வருவதற்கு முக்கியமான காரணமே இதுதான். தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து, நான் செய்தது பாவம், தவறு என்று உடனடியாக அவன் ஏற்றுக்கொண்டது அவன் மீளுவதற்கான காரணம். நம்முடைய வாழ்க்கையில பாவத்தின் விளைவாக தோல்விகளை காணலாம், இல்லை தவறான தீர்மானங்கள்னால தோல்விகளை காணலாம், மற்றவர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்தலாம். அப்பேற்பட்ட சூழ்நிலைகளை ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உணர்த்தும் பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னென்றால், ஆமா ஆண்டவரே, நான் செய்த தப்பு, இட் இஸ் மை மிஸ்டேக். when we accept, இது என்னுடைய தவறு என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது மன்னிப்பு உடனடியாக கிடைக்கின்றது. இங்க அந்த 13வது வசனத்தை நீங்க தயவுசெய்து உங்க வேதத்துல 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13வது வசனம் ஒருவர் வாசிங்க. தாவீது சொல்றது, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். தாவீது சொல்றாரு. உடனடியா என்னாச்சு? நாத்தான் கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். இமீடியட், உடனடியாக அங்க அப்சல்யூஷன், உடனடியாக அங்க பாவம் மன்னிப்பு அறிவிக்கப்படுகின்றது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இடத்துல நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிடும் பொழுது, மனஸ்தாபப்பட்டு உண்மையோடு ஆண்டவர் இடத்துல அறிக்கை செய்யும் பொழுது உடனடியாக பாவம் மன்னிப்பு. ஆனாதான் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கின்றார். வெறும் நம்முடைய வாய் வார்த்தை ஜாலங்கள் அல்ல. நம்முடைய வாயின் வார்த்தை ஜாலங்களால மற்றவர்களை ஏமாற்றலாம், ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. ஆண்டவர் இந்த வார்த்தைகள் எங்கிருந்து வருகிறது, இந்த மன்னிப்பானது எங்கிருந்து வருகிறது, இந்த மன்னிப்பின் கோரிக்கை எங்கிருந்து வருகிறது என்பதை நன்கு அவர் அறிகின்றார். இந்த தாவீது ஆண்டவர் இடத்துல இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். உடனடியாக அங்கிருந்து தெய்வீக வார்த்தை வருகிறது, கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். The Lord has put away the sin. தாவீது இந்த பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட தாவீது அவன் ஜெபத்திலும் உபவாசத்திலும் இருக்கின்றான். காரணம், தாவீதுக்கும் பத்சிபாவுக்கும் பிறந்த அந்த பிள்ளை அது 7 நாள் அது பயங்கரமான ஒரு வியாதியில் இருக்கின்றது. அது 7வது நாள் அந்த பிள்ளை மரித்த பிற்பாடு, அந்த 7 நாள் இருக்கும் பொழுது தாவீது உபவாசத்தில் இருக்கிறான், தரையில் விழுந்து கிடக்கிறான். வந்து எழுப்புறாங்க, அவன் விழுந்து கிடக்கிறான். அந்த பிள்ளை 7வது நாள் அது மரித்த பிற்பாடு தாவீது இடத்துல இருந்து சொல்லலாமான்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க பேசுகிற ஒரு காரியத்தை தாவீது கேட்குறான். அப்போ தாவீது அவங்க கேட்குறாங்க, பிள்ளை மரித்ததா? ஆமாம். அப்பொழுது தாவீது செய்கிற காரியம் என்னென்றால், எழுந்து அவன் குளித்து சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறான், தேவாலயத்தில் சென்று ஆண்டவரை ஆராதிக்கின்றான். எப்பொழுது அந்த உண்மையான ஒரு ஆராதனை வரும் என்றால், எப்பொழுது நாம் பாவம் மன்னிப்பு பெற்று ஆண்டவர் இடத்துல செல்லுகிறோமோ அப்பொழுது உண்மையான ஆராதனை. அது வரைக்கும் ஆராதனை ஒரு ஷோ தான். நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்யாமல் ஆண்டவர் இடத்துல பாவம் மன்னிப்பு பெறாமல் நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஆராதனை செய்தாலும் அது it is just a performance, it is just a show. With a show and performance we can please people, but we cannot please God. ஆண்டவர் இடத்துல பாவ மன்னிப்பை பெறாமல் ஆண்டவரை ஆராதிப்பது கூடாத காரியம். இங்க தாவீதுனுடைய வாழ்க்கையில தாவீது அந்த பாவத்துல அந்த தோல்வியிலிருந்து இந்த தாவீது மீண்டு வெளியே வருவதற்கான காரணம், தாவீது நான் செய்த தவறு என்று ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இடத்துல செல்லுகின்றான், ஆராதிக்கின்றான், புதுப்பிக்கப்படுகின்றான் தாவீது. இங்க ஆண்டவர் தாவீதை ஸ்திரப்படுத்துகிறார், நிலைநிறுத்துகிறார். நன்றாக யோசித்து பாருங்களேன், தாவீது ஆண்டவருக்கு விரோதமாக செய்த காரியம். இந்த காரியம் மாத்திரம் இல்லை, பிற்பாடு கூட பார்த்தீங்கன்னா அவர் அந்த கணக்கெடுப்பு சென்சஸ் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு, அதையும் செய்கின்றான் இல்லை. ஒவ்வொரு முறையும் தாவீது தவறும் பொழுது சவுல் தவறினான். ஆனால் சவுல் செய்தது என்னன்னா காரணம் சொன்னான். சாமியால் நீயே லேட்டாக வந்த, நான் உனக்காக காத்துட்டு இருந்தேன், நீ லேட்டாக வர, இந்த சைடில்
அம்மோன் இவர்கள் எல்லாம் வராங்க, என்னுடைய மக்கள் பயந்து போகிறாங்க, அதனால் நான் செஞ்சேன். சாக்கு போக்கு. ஆனால் தாவீது இல்லை, நான் வீட்டில் தனியாக இருந்தேன், அவன் அந்த மாதிரி இருந்தால் பார்த்துட்டேன் நான், அதெல்லாம் கிடையாது. சாக்கு போக்கே. தாவீதுனுடைய வாழ்க்கையில் உடனடியாக தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறார். இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 51 முழுமையாக தன்னுடைய பாவத்தின் நிலையை தாவீது அங்கே கொட்டி எழுதுகிற ஒரு சங்கீதமாக இருக்கின்றது. தன்னுடைய இருதயத்தை ஊற்றுகிறார். லார்ட், கிரியேட் இன் மீ a நியூ ஹார்ட், ஓ லார்ட், எனக்குள்ளாக ஒரு புது இருதயத்தை ஆண்டவரே சிருஷ்டியும், என்னுடைய பழைய காரியங்கள் போகட்டும் ஆண்டவரே, நான் பாவத்தில் விழுந்த காரியம் இனி அல்ல, அவைகள் அல்ல, என்னை மீட்டு கொள்ளட்டும். ஆண்டவரிடத்துல திரும்பி போகும் பொழுது உண்மையாகவே மீட்கப்படுகின்றோம். அந்த தோல்வியிலிருந்து தாவீது விடுவிக்கப்படுகின்றான். தாவீதனுடைய வாழ்க்கையில் தாவீதுனுடைய அந்த தோல்வியிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் தாவீது மாத்திரம் செய்கிற காரியம் அல்ல, ஆண்டவர் செயல்படுகிறார். அங்கே தீர்க்கதரிசி ஆகிய நாத்தானும் இவர்கள் ஒன்று சேர்ந்து செயல்படுகிறார். இப்பொழுது நான் இன்னொரு நடந்த பைபிளில் இன்னொரு நடந்த ஒரு காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒரு பையன், அவனுடைய பேர் ஜேரட். ஹீஸ் அ டீனேஜர், 13 வயது மகன். இவனுடைய பெற்றோர், தகப்பனார் கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலிருந்து வாழ்ந்து நல்ல ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார். இவர்களுடைய தாயார் இவர்களும் நல்ல ஒரு நிலையில் இருக்கிறார்கள். இப்போ இவங்க பேரண்ட்ஸ் 2 பேருக்குமே இந்த ஜேரட் மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நிறைய எதிர்பார்ப்புகள். இந்த ஜேரட் இப்படி வரணும் அப்படின்னு நிறைய காரியங்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இந்த ஜேரட்னால அவங்க பெற்றோருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாமல் அவன் தவிக்கின்றான். அவர்களுடைய எதிர்பார்ப்பு, அவர்களுடைய அந்த கிரேட், இவ்வளோ கிரேட் வாங்கணும் இப்படிலாம் அவர்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஜேரட்னால முடியல. he is trying but he is not able to. So when he see that he is not able to meet the expectations of his parents, he thought that he is a failure. இந்த ஜேரட் தன்னுடைய பெற்றோருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கிறதுனால ஜேரட்க்கு இருந்தது ஒரு காரியம் என்ன, நான் தோல்வி, நான் ஒன்றுமல்ல. அது மாத்திரமல்ல, இந்த ஜேரடுடைய பெற்றோர்கள் திருச்சபையில் அநேக காரியங்களில் பங்கு கொள்கிறார்கள், அநேகருக்கு தெரிந்தவர்கள். எனவே திருச்சபையிலும் இந்த ஜேரட் மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன். உங்கள் அப்பா அம்மா இப்படி இருக்கிறாங்களே, நீ எப்படி இருக்கணும், இந்த லெவலுக்கு இருக்கணும். ஸோ ஜேரட்னா சபைக்கு வந்தாலும் அதே காரியம், குடும்பத்தில் தோல்வி, சபையிலும் தோல்வி. He felt that he is a failure in family, he is a failure in church. So he went through stress, he went through depression. இந்த தோல்வி நிமித்தமாக மன அழுத்தத்துக்குள்ளாகவும் மன சோர்வுக்குள்ளாகவும் போகிறான் தாவீது, இந்த ஜேரட். அப்போ இந்த ஜேரனுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. இதுக்கு முன்பாக நன்றாக சிரித்து எல்லார் இடத்துலையும் பேசிக்கொண்டிருந்த மகன் இப்பொழுது அமைதியாக இருக்கின்றான். யார்கிட்டையும் பேசுறதில்லை, தனிமைப்படுத்தி கொள்ளுகிறான். திருச்சபையினுடைய காரியங்களில் பங்கு கொள்ள மாட்டேன். இதெல்லாம் அநேக காரியங்கள் வரும் பொழுது அந்த பெற்றோரும் இதை கவனிக்கிறார்கள். அவர்கள் அந்த பாஸ்டர்கிட்ட சொல்கிறாங்க, என்னுடைய மகனுக்கு இப்படியான காரியங்கள். அப்பொழுது அந்த பாஸ்டர் சொல்ற, நானும் ஜேரடை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், என்ன ஆச்சு அப்படின்னும் போது அவங்க பேரண்ட்ஸ் உடனடியாக சொன்ன காரியம் தெரியாது. அவங்க சொன்னது, எங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, திடீர்னு இப்படி மாறிட்டான். அப்பொழுது இந்த பாஸ்டர் அந்த ஜேரடை கூப்பிட்டு பேசுகிறாரு. இந்த பேரண்ட்ஸ்க்கு அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் ரொம்ப க்ளோஸ். ஸோ அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர்கிட்டையும் சொல்கிறாங்க. சண்டே ஸ்கூல் டீச்சர் என்ன பண்ணுறாங்க, ஜேரட் கிட்ட பேசுகிறாங்க. 2 பேரும் பேசின சமயத்தில் அங்கே கண்டுபிடித்த காரியம் என்னென்றால், இந்த ஜேரட் இஸ் கோயிங் த்ரூ டிப்ரெஷன். இவனுக்கு உடனடியாக உதவி வேணும், ஹீ நீட்ஸ் கவுன்சிலிங். அப்பொழுது இந்த பாஸ்டரும் அந்த சண்டே ஸ்கூல் டீச்சரும் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னாங்களாம், உங்களுடைய மகனை நீங்கள் கவுன்சிலிங்க்கு கொண்டு போகணும். கவுன்சிலிங் அந்த வார்த்தை வந்த உடனே பெற்றோருக்கு நன்று படித்தவர்களாக இருந்தாலும் கவுன்சிலிங்ன்ற வார்த்தை வந்துன்னு, இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எங்கள் குடும்பத்தில் அப்படிலாம் யாருக்கும் எதுவும் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய மைண்ட் செட் வித்தியாசம். கவுன்சிலிங்ன்ற வார்த்தை முடியாது அப்படின்னு. ஆனால் இந்த பாஸ்டரும் அந்த சண்டே ஸ்கூல் டீச்சரும்
அந்த பேரண்ட்ஸ் கிட்ட தொடர்ந்து பேசுனதுனால அவங்க இந்த மகனை கவுன்சிலிங்க்கு அனுப்புனாங்க. இப்போ கவுன்சிலர்கிட்ட பேசும் பொழுது கவுன்சிலர் கண்டுபிடித்த காரியம் இது, ஜேரட் இடத்துல பிரச்சனை இல்லை, பிரச்சனை எங்கே இருக்குது? இது பெற்றோர் இடத்துலையும் சபையில் இருக்கிறவர்களிடத்திலும் இருக்குது. இந்த மகன் தன்னால் இவ்வளவுதான் முடியும், அதனை அவன் செய்கின்றான், அதனை அவன் செய்தான். ஆனால் பெற்றோருக்கும் சபையில் இருக்கிற மக்களுக்கும் அவர்களுடைய எதிர்பார்ப்பின் பிரகாரமாக அவன் இல்லை. எனவே அவன் தோல்வி அடைந்தவனாக எண்ணுகின்றான். இன்னும் ஒரு காரியத்தில் பார்க்கும் பொழுது தன்னையே மாய்த்து கொள்ள வேண்டும் என்றும் ஒரு எண்ணம். அந்த கவுன்சிலிங்கில் பேசும் பொழுது he was saying that I want to kill myself because I am a failure. I am a failure everywhere. What is the point of living? நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நான் என்னை மாய்த்து. அப்பொழுது இந்த கவுன்சிலர், இந்த பாஸ்டர், இந்த சண்டே ஸ்கூல் டீச்சர், பேரண்ட்ஸ், இவர்கள் எல்லோரும் அவனுடைய வாழ்க்கையில் இடைப்படும் பொழுது இந்த மகன் அதிலிருந்து மீட்கப்பட்டான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மீண்டு வருவது என்பது, குறிப்பாக இப்படியான சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் மீண்டு வருவது என்பது, தனியாக மீண்டு வருவது அதிக கடினம். இது ஃபெயிலியராக இருக்கலாம், இது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இது டிப்ரெஷனாக இருக்கலாம், இது ஆன்சைட்டியாக இருக்கலாம். எப்பேற்பட்ட ஒரு மனதை பாதிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் இருக்கிறவர்களாக இருந்தால் அவர்கள் மீண்டும் வெளியே வர வேண்டும் என்றால் தனியாக அவர்களால் செய்ய முடியாது என்பதை நாம் உணர வேண்டும். அவர்களோடு, குறிப்பாக குடும்பத்தில் இருக்கிறவர்கள் முதல்ல அவர்களோடு இருக்கணும். அவர்களை ஒதுக்கக்கூடாது, அவர்களை இன்னும் தாழ பேசக்கூடாது, அவர்களை இன்னும் உற்சாகப்படுத்தி பலப்படுத்தணும். அதே காரியம் சபையிலும் செய்யப்பட வேண்டும். என்ன அவங்க அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்க, நீ எப்படி இருக்கிற, தேவையே கிடையாது. அந்த வார்த்தையே தேவை கிடையாது. சன், யூ கேன் டூ இட், டாட்டர், யூ கேன் டூ இட். அவர்களை உற்சாகப்படுத்தி, இல்லை, யூ வாண்ட் எனி ஹெல்ப், ஐ வில் பி தேர். உனக்கு உதவி வேணுமா, ஐ வில் கம் வித் யூ. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் செய்யும் பொழுது, எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக செய்யும் பொழுது இவர்கள் தங்களுடைய காரியங்களிலிருந்து மீண்டு வர முடிகிறது. விசுவாசத்தை இவர்கள் கையாள நாமும் உதவியாக நிற்க வேண்டும். இல்லை, சபை இவர்களையும் குற்றப்படுத்தினால் தோல்வி அடைந்தவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. சபைக்கு வரும் பொழுது பாரம் எனக்கு. நான் சபைக்கு ஏன் வரேன்னா, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அதனால் வரேன். அப்படி வருவது ஆராதனை அல்ல. அந்த பிள்ளைகளும் சரி, இல்லை குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் சரி, ஆண்டவரை நோக்கி பார்த்து, பாரத்தோடு, என்னிடத்துல பாரம் உண்டு, என்னிடத்துல பலவீனங்கள் உண்டு, என்னிடத்துல தோல்விகள் உண்டு, இவை எல்லாவற்றோடும் நான் வருகிறேன். அப்படியாக வரும் பொழுது விசுவாசத்தில் பலப்படுத்தப்படுகிறார்கள், மீட்கப்படுகிறார்கள். மருத்துவமும் தேவையுள்ளவர்களுக்கு அந்த மருத்துவ உதவியும் வேண்டும். தனிப்பட்ட மற்றும் சமூக காரியங்களை, விசுவாச அம்சங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது. மேற்கொள்வது சாதாரணமான காரியம் அல்ல. ஒரு சில சமயத்தில் நான் பார்த்துருக்கேன், ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஏன் நீ எப்படியே இருக்கிற, எதையாவது செஞ்சுட்டு வெளியே வா. அவங்க சொல்லுங்க, நான் தான் தவித்து கொண்டு இருக்கிறேன்னு. ஐ எம் சஃபரிங். இட் இஸ் நாட் ஐ வாண்ட் டு சிட் லைக் திஸ், I want to come out of it, but I'm struggling. என்னால் முடியல. When they are saying that, actually they are saying, I need help. எனக்கு உதவி வேணும். Help me. சபை உதவி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தோல்வியிலிருந்து நீங்களும் நானும் மீள வேண்டும் என்றால் முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னென்றால், we need to acknowledge our failure. நாம் பாவம் செய்தோம், இது என்னுடைய தவறு என்பதை நாம் முதலாவதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். We need to own responsibility. We cannot be giving excuses. மற்றவர்கள் மீது பழி போட்டு கொண்டு இருந்தால் மீண்டு வர முடியாது. We have to own responsibility. அப்படியாக நம்முடைய பாவத்தை இல்லை நம்முடைய தவறுகளை நாம் ஒப்புக்கொள்ளும் பொழுது அங்கே செய்யப்படுகின்ற காரியம் என்னென்றால், உடனடியாக ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கின்றார். The Lord forgives our sin. நமக்கு நன்றாக தெரியும், 1 யோவான் 1:9, 1 John chapter 1 verse 9.
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். If we are not confessing our sins, that means we are carrying our sins. When we carry our sins, we are saying, Lord, there is no need for you. I no need your forgiveness. எனக்கு பாவ மன்னிப்பு தேவையில்லை. ஆனால் நம்முடைய குறைபாடுகள், நம்முடைய தோல்விகள், நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு செல்லும் பொழுது அவர் நம்மை மன்னிக்க வல்லவராக இருக்கின்றார். மன்னிப்பு பெற்ற நாம் ஆண்டவரிடத்துல அந்த பலத்தை பெறுகிறோம். we are finding strength in God. ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பலவீனர்களாக பாவிகளாக பார்க்கல, தன்னுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட மக்களாக பார்க்கின்றார். என்னுடைய இரத்தத்தினால நான் சுத்திகரித்து உன்னை மீட்டு கொண்டேன் என்று பார்க்கின்றார். ஆண்டவர் நமக்கு ஆறுதலாக நிற்கின்றார். ஆண்டவர் அந்த விசுவாச வாழ்க்கையில நாம் வளருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்கின்றார். பாவத்தை அங்கீகரிக்கின்றோம், மன்னிப்பு பெறுகின்றோம். ஆண்டவரே பலம் பெறுகிற நாம் ஆண்டவர் தொடர்ந்து நமக்கு செய்கிற காரியம் அவைகள் மத்தியிலும் நம்மை வளர செய்கிறார். நம்முடைய தோல்விகள் முடிவு அல்ல, அவைகளிலும் ஆண்டவர் நம்மை வளரச் செய்ய முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு சில சமயங்களில் நம்மளுடைய பின்னடைவுகளை பார்த்து இவைகள் தான் அப்படின்னு கிடையாது. இந்த பின்னடைவுகள் கூட நமக்கு படிக்கற்களாக மாற முடியும். Turning our setbacks into stepping stones so that we can move forward. அதுதான் அடுத்த காரியமாக ஆண்டவர் நாம் இடத்துல பார்க்கிறது. நாம் இருந்த நிலையிலே இருக்கிறதல்ல. Sometimes people, even Christians, சர்ச்சில் இருக்கவங்க சொல்லுவாங்க, எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ் எப்போ பார்த்தாலும் என்ன சொல்கிறதுனா ஸ்ட்ரெஸ் தான் இருக்கலாம். பட் தட் cannot rule you. We have to overcome that. I am depressed. எனக்கு டிப்ரெஷன் இருக்குது, என்னுடைய வீட்டில் இருக்கவங்களுக்கு டிப்ரெஷன் இருக்குது, எங்கள் அப்பா அம்மாவுக்கு டிப்ரெஷன் இருக்குது, எங்கள் தாத்தா பாட்டிக்கு, அதனால் நான் டிப்ரெஸ். நோ, இல்லை, அவசியம் கிடையாது. சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த ஆண்டவர் இல்லை. நம்மளுடைய ஜெனரேஷன் சின், வம்சமாக வருகின்ற இந்த பாவத்தை கூட உடைத்த ஆண்டவர் நமக்கு இருக்கின்ற இந்த பலவீனத்தை உடைக்க முடியாதா? So we need to come out of it by looking at him. அவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். Failure or stress or anxiety or depression, these are not the final word. God's grace and life that comes through Jesus Christ, that is the final word. இவைகள் நமக்கு கடைசி வார்த்தைகள் அல்ல. கிருபை, ஆண்டவர் மூலியமாக வருகிற ஜீவ நித்திய ஜீவன், இது கடைசி வார்த்தை. ஆண்டவரிலே சார்ந்திருப்போம். சோர்ந்து போனவர்களை நாம் அவர்களோடு நின்று அவர்களை தூக்கி எடுத்து எல்லோருமாக ஆண்டவருக்குள்ளாக வளருவோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பலவீனர்கள் நாங்கள், தாவீதை போல துணிந்து பாவம் செய்கிறவர்கள் நாங்கள், நீர் கூட பார்க்கல அப்படின்னு எண்ணுகிறவர்கள் நாங்கள். தேவரீர், பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களிடத்தில் கொடுத்திருக்கின்றீர். பாவத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தும் பொழுது அந்த தாவீதை போல ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தோம் என்று ஒப்புக்கொள்ள கிருபை செய்தோம். எங்களுடைய பாவத்தை நாங்கள் அங்கீகரிக்கவும், ஆண்டவரே பாவ மன்னிப்பை நாங்கள் பெறவும், ஆண்டவரே உம்மிலே நாங்கள் பலன் கொண்டு வளரவும் முன்னேறவும் கிருபை செய்தருளும். தோல்வி முடிவு அல்ல என்பதை இந்த நாளிலே எங்களுக்கு உணர்த்தின கிருபைக்காக நன்றி. ஜெயம் கொடுக்கின்ற ஆண்டவர், ஜெயத்தை கண்ட ஆண்டவர், ஜெய ஆண்டவர் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், பிறருக்கும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். உடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென்.
நமது தோல்விகளை மேற்கொள்ள தேவன் தாமே தமது கிருபை நிமித்தம் நமக்கு வழிநடத்துவாராக. கேட்ட செய்திக்கு மறுமொழியாக நாம் குணப்படு பாவி என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது இரண்டாம் காணிக்கை செய்கிறோம். நமது கால்கள் இராதபடிக்கு நம்மை வழிநடத்தி தாங்கி வழிநடத்தி வருகிற நல்லாதர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். இன்றும் கூட ஒரு சில பேர் முதல் முறையாக நம்மோடு ஒரு ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர் சாம் உடைய உறவினர்கள் மிஸ்ஸஸ் செந்தூரன், மிஸ்ஸஸ் சேமி, பிள்ளைகள் ஈத்தன், ஷான் வந்திருக்கிறார்கள். உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அதே போல் ஜெயசீலி அக்காவுடைய ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்ஸஸ் அனிதா ஃப்ரான்சினா வந்திருக்கிறாங்க. உங்களையும் கூட அன்போடு கூட வரவேற்கிறோம். தொடர்ந்து ஆராதனைக்கு என்பதாக ஐக்கியங்களை கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சில அறிவிப்புகளை பார்ப்போம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜெப தேவைகள் உண்டானால் தயவுசெய்து நீங்கள் ஆராதனைக்கு பின்பதாக பெனடிக்ஷன் பின்பதாக இங்கே முன்னாடி சாங்சுரியில் நீங்கள் போதர்கள் இருப்பார்கள். நீங்கள் ஜெபித்து போதரிடத்தில் ஜெபித்து நீங்கள் ஆண்டவரத்திலிருந்து அடைக்கலம் பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் ஒவ்வொரு வாரமும் முன்பதாக வரலாம். அதே போல் முன்பதாக நம்ம அறிவித்த வண்ணமாக வருகிற சனிக்கிழமை வாலிபர்களுக்கான ஒரு யூத் கான்ஃபரன்ஸ்
கவர்னன்ட் கம்யூனிட்டி மெத்தடிஸ்ட் திருச்சபையில் வைத்து நடைபெறுகிறது. காலை முற்பகல் 11:30 5 மணி வரை. இதற்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இருக்கிறது, 5 வெள்ளி. இது ஆஃப்டர் ஈடன் என்கிற தலைப்பில் இந்த யூத் கான்ஃபரன்ஸ் நடைபெறும். அதே நாளில் காலை 9 மணிக்கு நமக்கு ட்ரீ பிளான்டிங் மெத்தடிஸ்ட் ஸ்தாபனத்தோட ட்ரீ பிளான்டிங் எக்ஸசைஸ் இருக்கிறது. இதற்காக நாம் 3 ட்ரீஸ் நம்ம ஸ்பான்சர் செய்திருக்கிறோம். நமது சபையிலிருந்து ஒரு சில பேர் இதுக்காக ரெஜிஸ்டரும் செய்திருக்கிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு ட்ரீ பிளான்டிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமானால் தயவாய் நீங்கள் உங்கள் பெயர்களை நீங்கள் கொடுக்கும்படியாக என்பதை கூட கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 31ஆம் தேதி கடைசி வாரத்தில் உங்கள் சாட்சிகளை சொல்ல நேரம் இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு சாட்சிகள் இருக்குமானால் நீங்கள் தயவாய் பொதுவர் விஜய் இடத்துலையாவது அல்லது சகோதரர் ராபின் இடத்துலையாவது உங்கள் பெயர்களை கொடுக்கும்படியாக என்பது கூட கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு அடுத்த சனிக்கிழமை 6ஆம் தேதி டே ஸ்ப்ரிங் லேம்ப்ஸ் என்கிற ஸ்தாபனத்தை சகோதரி சலோமி நடத்தி வருகிறார்கள். அதிலிருந்து ஒரு ஒர்க் ஷாப் வைத்திருக்கிறார்கள், வாலிபர்களுக்கான ஒர்க் ஷாப், கோயிங் டீப்பர் வித் காட் என்கிற தலைப்பில் முழு நாள் ஒர்க் ஷாப் இருக்கிறது. அதற்கான விவரங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் தயவாய் பிள்ளைகளை நீங்கள் அனுப்பும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி நமது செங்காங் தமிழ் ஊழியத்தினுடைய 10வது ஆண்டு சோத்திர விழா, ஆனிவர்சரி சர்வீஸ், 10வது ஆண்டு சோத்திர ஆராதனை மாலை 6 மணிக்கு செங்காங் மெத்தடிஸ்ட் திருச்சபையில் 3வது மாடியில் வைத்து நடைபெறும். நம்முடைய மெத்தடிஸ்ட் ஸ்தாபனத்தின் பிஷப் ரெவரண்ட் பிலிப் லிம் ஆண்டவருடைய செய்தியை நமக்கு அளிக்க இருக்கிறார்கள். சென்ற வாரத்திலே நாங்கள் கேட்டுக்கொண்டபடியாக தயவாய் அந்த லொக்கேஷனில் செங்காங், ஹவுகாங், பொங்கல் அந்த இடங்களில் இருக்கிற ஆண்டவரை அறியாதவர்களுக்காக தயவாய் ஜெபித்து வாருங்கள். உங்களுக்கு ஆண்டவர் ஏவுவானார். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அந்த ஏரியாவில் இருப்பார்களானால் நீங்கள் அவர்களையும் கூட இந்த ஆராதனைக்கு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் தேவையானால் சகோதரர் சுரேஷை நீங்கள் அணுகும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த மற்றொரு சந்தோஷமான விஷயம், நமது சபையை சார்ந்த ஜோஷுவா ரவீந்திரன் அவருடைய இராணுவ பயிற்சி விருதை பெற்றிருக்கிறார். அநேகம் பேர் நீங்கள் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க. ஆர்மி ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸில் டிஸ்டிங்கிஷ்ட் ஹானர் கிராஜுவேட்டாக தங்க வாழ் விருதை பெற்று அவர் அந்த தேர்ச்சி பெற்றிருக்கிறார். நம்ம அனைவரும் அவரை கைத்தட்டி நம்ம உற்சாகப்படுத்துவாங்க. அவருக்காகவும் தேசிய சேவையில் தொடர்ந்து அவர் முன்னேறி செல்ல அவருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் நீங்கள் ஜெபித்து வரும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மேலும் அறிவிப்புகள் இருக்குமானால் உங்களுக்கு பின்பதாக தெரிவிக்கப்படும். நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த வசனத்தை வாசித்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர், உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த நேரத்துக்காக நன்றி. ஒன்று கூடி ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே நாங்கள் ஒன்று கூடவும் உம்மை ஆராதிக்கும் நீர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர், இந்த ஆராதனை முடிவடையவில்லை என்பதை நாங்கள் உணரவும், தேவரீர் தொடர்ந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கின்ற பிள்ளைகளாக இருக்க எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களுடைய சோர்வுகள், எங்களுடைய தளர்வுகள், எங்களுடைய தோல்விகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தண்டிலே நாங்கள் கொண்டு வருகிறோம். தேவரீர், நீர் எங்களை பலப்படுத்தியருளும், நீர் எங்களை விசுவாசத்திலே வளர கிருபை செய்தருளும். ஆண்டவரே, இப்பேற்பட்ட பாடுகளுக்குள்ளாக போகிறவர்களுக்கு நாங்கள் எல்லாவற்றிலும் உறுதுணையாக இருந்து அவர்களை உம்மிலே வழி நடத்த எங்களுக்கு நீர் கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். நீர் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும் நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும் திருச்சபை மக்களுடனும் என்றும் என்றும் சதா காலங்களிலுமிருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென்.